வாழ்க்கையில் 6 நெறிமுறைகள். வேண்டும் முன் நம்புங்கள். சுவாமிகிட்ட நம்பிட்டு போய் வேண்டுங்கோ, கன்ஃபார்மாக கிடைக்கும். பேசும் முன் கவனியுங்கள். ஒரு தடவை சொல்லி பார்த்துன்ட்டு பேசு. செலவு செய்யும் முன் சம்பாதியுங்கள். அப்போ தான் அந்த பணத்துக்கு வேல்யூ தெரியும், அங்கே வாங்குகிற சாமான் வேணுமான்னு தெரியும். எழுது முன் யோசியுங்கள். சும்மா கச்சப்பச்சான்னு எழுதியிருப்பது. எழுதுறதுக்கு முன்னால் என்ன எழுதுகிறோன்னு யோசிக்கணும். கைவிடுறதுக்கு முன்னால் முயற்சி செய்யுங்கள். செத்து போகிறதுக்கு முன்னால் வாழுங்கள். அதுதான் முக்கியம். கடைசியில் சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாழ்க்கையில் ரொம்ப அருவருப்பான விஷயங்கள், உண்மைகள் என்ன தெரியுமா? உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ இனிமேல் நம்மளால் ஒரு நையா பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னா தானாக விலகிடுவா, அல்லது நாம் விலக்கப்படுவோம். இதுதான் உண்மை. வீட்டுக்கு வந்த மருமகள் உயிரை கொடுத்து மாமியாரை பார்த்துட்டாலும் தன் மாமியார் பெற்ற மகளுக்கு என்றும் ஈடாகவே மாட்டாள். மருமகளின் பெருமைதான் பெற்ற மகளின் ஒரு சினுங்களில், ஒரு சொட்டு கண்ணீரில் கரைஞ்சிரும். மருமகளோட பெருமையை ஏதாவது சொல்ல வாய் எடுத்தாலே பொண்ணு அழுதுரும். உடனே என்ன ஆகிடும்? சரி வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிவிடுவான். கடைசி வரை அந்த பொண்ணு மாங்குன்னு உழைச்சின்னு இருக்கிறது தெரியவே தெரியாது. என்றைக்கோ 2 நாள் வந்துட்டு வீண் பறந்துட்டு நான் போடுறத நம்மள்கிட்ட சொல்லி மண்டையை பேப்பாங்க. வயதான பெற்றோர் பெரும்பாலும் வசதியுடன் இருக்கும் மகனிடம் இருக்கவே விரும்புவார்கள். கொட்டி கொடுத்தாலும் அள்ளி அணைத்தாலும் நம் மனைவியோ குழந்தைகளோ ஒரு குறிப்பிட்ட வயதில் எனக்கு அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்காம விடமாட்டாங்க. 70 வயசுக்கு மேலே வாழாமல் இருக்கிறது உத்தமம். பார்த்த வர ஒரு பெரும்பாலான வயதானவர்கள்லாம் நாய் விடாத பாடுபடுறாங்க. சொத்தை கொடுத்தாலும் ப்ராப்ளம், கொடுக்காட்டாலும் ப்ராப்ளம். அதனால் பெற்ற தாயை மதிக்க தெரிந்த பல மகன்களுக்கு மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்ள நேரம் கொடுப்பதில்லை. பல தாய்மார்களுக்கு ஏன் புரியலை? தம் மகனோட கடைசி காலம் வர துணையாக தம் மருமகள் தான் உடன் இருப்பவள் என்று தன் மனைவியையும் தன் தாயையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள தெரிந்த ஆண்களோட வாழ்க்கை தான் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்குது. அல்ல அதுக்கு இந்த அம்மாவுக்கு போய் சொம்பு தூக்கின்னு இருந்தால் ஒரு லெவலில் மனைவிங்கிறவ தன் குழந்தைகளோடு ஒதுங்கிடுவான். அவன் அங்கே சொம்பு தூக்கி முடித்து அவன் அம்மாவும் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் தனிமைப்படுத்தப்படுவான். அதனால் என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை, நான் அப்படி தான் சிரிப்பேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் தைரியமாக தன் குடும்பத்தில் சொல்லிவிட்டு குடும்பத்தை கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறானோ அவனோட வாழ்க்கை தான் கடைசி வரை சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஐசோலேட்டு கன்ஃபார்மாக ஆகிடும். இது ஒவ்வொருத்தரும் என்னவோ அம்மாவை வச்சுட்டு கொண்டாட்டி இரிட்டேட் பண்ணுறவாளுக்கு இந்த வீடியோ. இது நிறைய பேருக்கு பொருந்தும், பார்த்துக்கோங்க. முற்றுப்புள்ளியை கூட 3 முறை தொடர்ச்சியாக வச்சோம்னா அது என்ன ஆகும்னா தொடர்ச்சின்னு மீனிங் ஆகிடும். முயற்சித்துண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி ஆகிவிடும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். காளமேக புலவர் ஒரு பாட்டு சூப்பராக பாடியிருக்கு. இங்கே மீனிங் என்னன்னு அப்புறம் பாருங்கோ, ஏன்னா இது ஏதோ ஒரு சினிமாவில் சொன்னது பாருங்க. தாதி தூதோ தீது தத்தை தூது ஓதாது தூதி தூது ஒத்தித்த தூது தாது ஒத்த துத்தி தத்தாதே துதி தத்தே ஒத்தீது தித்தித்தது ஓதி திதி அப்படின்னு சொல்கிறார் காளமேக புலவர். இது ஏதோ ஒரு சினிமாவில் சொன்னால். சரி, இதுக்கு மீனிங் என்னென்னு நான் அப்புறம் வேறு வீடியோவில் பார்த்துட்டு போடுறேன், எனக்கு தெரியல. 4 பெண்களை கட்டி கொடுத்து கடமையை முடித்த ஒரு மாமனாரிடம் ஒரு மருமகன் பேசிகிட்டு இருந்தார். ஆமாம், உங்கள் கடமையெல்லாம் சரிவர நிறைவேற்றிட்டீங்க, பெரிய விஷயம், யூ ஆர் கிரேட். ஆமாம் மாப்பிள்ள, சந்தோஷம், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் மாமனார்.
ஒரே ஒரு சின்ன குறை தான் மாமா. என்னப்பா, பொண்ணுங்களை கொஞ்சம் புத்திசாலியாக வளர்த்துருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சாடிஸ்டிக்காக சொன்னார். மாமனார் நம்பூர்காரன். ஆமாம் இல்லை, அதை விடுங்க மாப்பிள்ளை. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி புத்திசாலி மாப்பிள்ளையாக தேடி வரணும். பெரிய வேலையாக போயிடும்ல. இப்போ எதையோ பிடிச்சி கட்டி கொடுத்துட்டோன்னா அவனையும் ஒரு அடி அடித்தான். கேவலாம் போய் நோண்டக்கூடாது.